நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சின தலைப்பிலே இந்த நாளுமாக ஒரு செய்தி தலைப்பை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் 2 முறை சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பின் அவர்களை திடப்படுத்திய பின் 3ஆம் முறையாக நாம் யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கரையிலே நின்று அவர்களை சந்திக்கிறார். கரையிலே சந்திக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், பேதுருவும் அவருடைய சீடர்கள் எல்லாம் படகை எடுத்துக்கொண்டு வலைகளை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க சென்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை தேர்ந்து கொண்ட பொழுது பேதுரு படகுகளையும் வலைகளையும் விட்டு விட்டு வந்தார் என்று சொல்லப்படுது. ஆனால் இப்பொழுது மீண்டும் அந்த படகையும் வலையும் அவர் எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க சென்று விட்டார் என்பதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு பேதுரு சென்று விட்டார் என்ற அர்த்தம். இது ஏதோ பேதுருவின் வாழ்க்கை நடப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பல காரியங்கள், நம்முடைய உறுதி பூசல், நற்கருணை, திருமணம், இப்படிப்பட்ட வைபவங்களில் இயேசுக்கு அருகாமையில் விருப்பம், அது முடிந்த பின்பு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிடும். இதைத்தான் இங்கே அது காட்டுகிறது. 2 முறை உயிர்த்தெழுதற்கு பின் இயேசு வந்து அவரை திடப்படுத்திய பின்பு கூட பேதுருவும் மீன்பிடிக்கக்கூடிய ஒரு 7 அப்போஸ்தலர்களும் அவருடைய சேர்ந்து மீன்பிடிக்க சென்று விட்டார். ஆனால் மீன்பிடிக்கிறதுக்கு இத்தனை நாட்கள் இந்த வலைகளையும் படகையும் எங்கே வைத்திருந்தார் இந்த பேதுரு? ஏறக்குறைய 3 வருடங்கள் ஆகிவிட்டன. இத்தனை வருடங்கள் வாடகை கொடுத்திருந்தாரா, இல்லை வித்துட்டு வேற புதுசாக வாங்கினாரா நமக்கு தெரியாது. ஆனால் பழைய பாவங்களில் அவர் நாட்டம் உள்ளவராக இருந்தார் என்பது நமக்கு தெரிகிறது. இது நமக்கு கொடுக்கப்படும் முதல் சத்தியம். அவர்கள் போய் வலையை போடுகிறார்கள். எல்லாரும் மீனவர்கள் தான். ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. நன்றாக தெரிந்து, நீங்கள் இயேசுவை விட்டு வெளியே புறப்பட்டு போயினால், தேவனாகிய கர்த்தரை விட்டு வெளியே புறப்பட்டு போனால் எந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காது. எந்த ஆசீர்வாதம் கிடைக்காது என்பது 2வது காரியமாக வெளிப்படுத்தப்படும். ஆண்டவராகிய இயேசு கரையில் இருக்கிறார். பிள்ளைகளை மீன்கள் எதுவும் கிடைக்கவில்லையா என்று கேட்கிறார். ஆமாம் என்று சொன்னேன், வலப்புறத்தில் போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசுவோடு நாம் இருந்தால்தான் சரியான வழியில் நாம் ஊழியங்களையோ, நம்முடைய வியாபாரங்களையோ, நம்முடைய தொழில்களையோ, நம்முடைய வாழ்க்கையோ அமைத்துக் கொள்ள முடியும். நாம் தவறான வழியில் தவறான செயலி போய்கொண்டிருந்தோமானால் அதெல்லாம் சிதைந்து போய்விடும் என்பதை 3வது காரியமாக, தவறான பாதையில் நீ வலையை போட்டிருக்க என்பதை ஆண்டவர்களுக்கு உணர்த்துகிறார். இது 3வது காரியம். 3 காரியங்களை பார்த்தோம். இப்போ அதிலே படகிலே 153 மீன்கள் கிடைக்குது. ஏன் 153 என்ற ஒரு தனி இலக்கமான பெரிய மீன்கள் கிடைக்க வேண்டும்? அதற்கு ஏன் ஒரு மீன் கூட இருக்கக்கூடாதா, குறைவாக இருக்கக்கூடாதா? அதில் ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாமே வேதத்தில் அர்த்தமுள்ள ஒரு காரியங்களாக இருக்கும். நாம் அதை அறிந்து கொள்வர்களாக இருக்க வேண்டும். சீடர்கள் வலையை பிடித்து இழுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு மீனை சுட்டு தயாராக சாப்பிட வைத்திருக்கிறார். இப்போது பிடித்த மீன்களை சிலர்ட்டு எடுத்து வருகிறது, மீன்களை சுட்டு கொடுக்கிறார். என்ன அர்த்தம்? வறுத்த மீன்கள் நலனுக்கு நல்லதல்ல, தந்தூரிகள் உடலுக்கு நல்லதல்ல, எனவே பொரிக்கப்பட்ட மீன்கள் நல்லதல்ல, எனவே சுட்ட மீன்கள் தான் உடலுக்கு நல்லது என்பதை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு கற்பிக்கிறார். அப்போ அவர்கள் பிடித்து கொண்டு வருவதற்கு முன்னே அவர்களுக்கு தயாராக ஆண்டவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். இப்படித்தான் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் தயாராக, அவர்கள் பசியாக இருப்பார்கள், அவர்கள் தேவையோடு இருப்பார்கள் என்று சொல்லி அந்த தேவையை சந்திக்க தயாராக இருப்பவர்களாக நம் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் 4வது காரியமாக அறிந்து கொள்ளும். 5வது, ஏன் அந்த 153 என்ற இலக்கம் வருகிறது என்பதை நாம் தெளிவாக ஒரிஜினல் உள்ள அந்த எபிரேய மொழிபெயர்ப்பிலே என்ன அர்த்தம் என்றால், அமி எலோஹிம், அமி AMIELOHIM, அமி எலோஹிம் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், எபிரேய வார்த்தையிலே ஒரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரின்படி ஏக்கு 1 என்றார் எண்ணிக்கையும், எம்முக்கு 50 என்றும், ஐக்கு 10 என்றும், ஈக்கு 1 என்றும், எல்லுக்கு 30 என்றும், ஹெச்சுக்கு 6 என்றும், ஐக்கு திருப்பி மீண்டும் 10 என்றும், எம்முக்கு 40 என்றும் அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தால் 153 வருகிறது.
இந்த வார்த்தை இங்கு சொல்லப்படுது. இதன் அர்த்தம் என்றால் அமி எலோஹிம் என்றால் என்ன அர்த்தம்னா ஐ ஆம் காட், ஐ ஆம் த ஒன்லி காட் என்ற ஒரு அர்த்தத்தை அது கொடுக்குது. 2 அர்த்தங்களை கொடுக்குது. ஒன்று 153 என்ற இலக்கத்தை குறிக்கிறது, இன்னொன்று ஐ ஆம் காட் என்ற எண்ணத்தை கொடுக்குது. ஏற்கனவே பேதுரு கடலில் ஆண்டவர் நடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் தான் என்று சொன்னார். அதே போல மீண்டும் அதை இங்கே நிறைவேற்ற உயிர்த்தெழுந்த பின் அவர்கள் சொல்கிறார், ஐ ஆம் காட். எனவே கிறிஸ்துக்கு பிரியமானதே 153 என்ற இலக்கத்தை ஏன் சொன்னார் என்றால் ஐ ஆம் காட் என்ற காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த 5 காரியங்களை நாம் நன்றாக மனதில் பதித்து உயர்த்திருந்த ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு சொன்னது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த சத்தியத்தை ஆண்டவர் போதிக்கிறார். இதை மீண்டும் ஒரு விரைவில் நினைவுபடுத்தி இதை உணர்ந்தவிட அவர் ஒருவரே கடவுள் என்பதை அறிவோம். ஆலயத்தில் பாடுகிறோம், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. தவறான வழியில் நாம் சென்று விட வேண்டாம். ஆண்டவராய திருப்பலி நேரத்திலே இவர் வழியாக இவரோடு இவரில் இப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது திருச்சபை. இதை விட்டு நாம் விலகி சென்று விடாதபடி அவரை பற்றி கொள்வோம். நானே அவரே கடவுள் என்பதையும் அவரே கடவுளின் குமார் என்பதும் அவர் திருத்துவ தேவன் ஒருவர் என்பதையும் அறிந்து கொண்டு அவரை ஆராதனை செய்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தில் இருப்போம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு குறிஞ்சதிலே அடுத்த வாரம் சந்திப்போம்.